வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிவிஎஸ் ஃபுட்டில் எங்கே பயணம் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாப்பட்டை மேட்டுப்பாளையம் முத்துராஜா பாளையம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு, அதாவது கொல்லிமலை அடிவாரம் கூட சொல்கிறாங்க. அதாவது கொல்லிமலைக்கு புளியாஞ்சோலைக்கு வடக்கு பகுதியில் உள்ள இந்த அடிவாரம் மலை பிரதேசம் தான். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே சொந்தமாகவே ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே வனதுர்க்கை அம்மன் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 5-6 வகையான முனிகள் காவல் தெய்வமாக பாதுகாத்துருக்கோம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பெல் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அந்த போகிற வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தென்னந்தோப்பு, அதாவது அடுத்த வயல் பயிர் விடுறதுக்காக நிலத்தை நிரவி கரை இழுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இங்கே முக்கியமாக மஞ்சள் அதிகமாக விவசாயம் சாகுபடி செய்கிறாங்க. அதை அடுத்து உங்களுக்கு காமிக்க பாருங்கள். மஞ்சள் தோட்டம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்கள். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கொல்லிமலை அடிவாரம்னு சொல்கிறாங்க. தோட்டமுடையாம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. முத்துராஜபாளையத்துக்கு மேற்க, மேட்டுப்பாளையத்துக்கு மேற்க இருக்குது. கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா, ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த தோட்டமுடையாம்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு 5-6 வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கிட்ட தான் கோயில் இருக்குது. அது கொல்லிமலை அடிவாரம்னு சொல்கிறாங்க. அதை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது பௌத்தரத்துக்கும் வடக்கு பகுதியில் இருக்குது, புளியாஞ்சோலைக்கு தெற்கு பகுதியில் இருக்குது. இதுவும் கொல்லிமலை. அந்த கொல்லிமலை பாருங்கள், அழகாக அற்புதமாக இருக்குது. ஒரு பெருமாள் படுத்திருக்க மாதிரியே அந்த மலையோட அமைப்பு அப்படி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மாட்டு தீவனம், தென்னந்தோப்பு, மலையை பார்க்கலாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்க நமக்கு பார்த்துருக்கும் போல் இருந்துச்சு. ஏன்னா அந்த மலை பிரதேசத்தை பார்க்கவே பெரும்பாலும் நம்ம தலையை வச்சு கை வச்சு படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அந்த மலை இருக்கிற அமைப்பை பார்க்கவே. தொடர்ந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அந்த மஞ்சள் விவசாயம் செய்கிறாங்க, சாகுபடி செய்கிறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இந்த பகுதி ஃபுல்லாகவே மஞ்சள் தான் சாகுபடியாக செய்கிறாங்க. தென்னந்தோப்பு, மஞ்சள் இந்த மாதிரி தான் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்த மஞ்சள் தோட்டமாகவே இருக்குது. பார்க்க அந்த விவசாயம், அந்த பகுதியில் உள்ள விவசாயம்லாம் அவ்வளோ பச்சை பசுமையேன்னு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கோயிலுக்கு போகலாம். அந்த வீட்டு வழியாக போகணும். அதாவது தோட்டமுடையாம்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அந்த வழித்தடம் பார்க்கலையே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால அந்த வனத்துறை வனப்பகுதியை சேர்ந்த வனத்துறை பகுதியாகவும் இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுல, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் ஒரு கோயில் இருந்தால் எவ்வளோ அமைப்பு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த பெருமாள் கோயில். வனதுர்க்கை அம்மன் கூட ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். அதையும் காமிக்க பாருங்க. ஜடாமுனி, மாமுனி, வனமுனி அப்படிங்கிற மாதிரி பல முனிகள் இருக்குது. காவல் தெய்வமாகவும் இருக்குது. அது ரொம்ப அந்த சிலைகள்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ மிரண்ட மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அமைச்சிருக்காங்க பாருங்கள். தொடர்ந்து அதுக்கு முன்னாடியே பிள்ளையார் கோயில் இருக்குது. வேல் பதிவு வச்சுருக்காங்க பாருங்கள். பிள்ளையார் சிலையை வச்சுருக்காங்க. அது சில காவல் தெய்வம் வச்சுருக்காங்க கல் பதிவாக. அந்த மரங்கள்லாம் பார்த்தா நெட்டாக அவ்வளோ வளர்த்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலே இருக்க மாட்டேங்குது மரம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த மரங்கள் பார்க்க. கன்னிமார்கள் கோயில்னு இது சொல்கிறாங்க. சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சிலையை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வனதுர்க்கை அம்மன் கோவில். இது அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் அந்த முனிகள், நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை முனிகள் சிலை முனியப்பன் சாமி இருக்கிறாரோ அத்தனை சிலையும் இங்கே வச்சு காவல் தெய்வமாக வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அது பார்க்கவே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. பார்த்திங்களா,
இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காங்க. ஒவ்வொரு முனிகள் சாமி பார்க்க உத்திரதாண்டம் ஆடுறான் எப்படிமோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. இந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு நந்தி இருக்கிற அந்த நந்தி கழுத்தில் இருக்கிற மணிகள் பார்த்தாவே அவ்வளோ அற்புதமாக முத்துமணி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். பெருமாளுக்குள்ளே அந்த அம்மன் கோயிலுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா படிக்கட்டுக்குள்ளே கொஞ்சம் ஒசரத்தில் அமைக்கப்பட்டிருக்குது அந்த பெருமாள் கோயில். இது சரியாக என்ன பெருமாள் கோயில் தெரியல, அது நாங்களாக வச்சுருக்கோம். சீனிவாச பெருமாள்னு சில பேர் சொன்னாங்க, அதனால் நாங்கள் சீனிவாச பெருமாள்னே சொல்கிறோம். அது அப்படியே வந்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறது மாதிரி சின்னதாக ஒரு அரசமர அடியில் பிள்ளையார் கோயில் இருக்குது. அது பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் வனப்பகுதியை பார்க்கலையே காடுகள் மரங்கள் அவ்வளோ சுத்தபத்தமாக கோயில் பக்கத்தில் வச்சுருக்காங்க. வனம் தான், அது ஃபாரஸ்ட் ஏரியா தான். அது இருந்தாலும் அங்கே இருக்க மரங்களை பார்க்க அவ்வளோ சூப்பராக சுத்தபத்தமாக வச்சுருந்தாங்க கோயில் சுற்றியில் இருக்கிறதுனால. அந்த மூங்கி குத்து பார்த்திங்கன்னா ஒரு மயில் தோகை விரிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த மூங்கி குத்து. பார்க்கவே மிரண்டு போயிட்டோம், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு மரங்களுங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த கோயில் இருக்கிறதுக்கும் காவல் தெய்வம் முனியப்பன் இருக்கிறதுக்கும் அதுக்கு மேலே பெருமாள் தெய்வமாக அமைக்கப்பட்டிருக்கிறதுக்கும் அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது. அது பெருமாள் கோயில் போகிற படிக்கட்டில் தான் பாருங்கள், அவ்வளோ கல்லிலே படிக்கட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஒருத்தர் வந்து தனிப்பட்ட முறையாக கோயில் கட்டினாலும் எல்லா பொதுமக்களும் வந்து இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்குது. பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி அது சூப்பராக இருக்குது. அந்த கொடிமரம் சுற்றிலும் பார்த்திங்கன்னா கரடோல்வார், ஆஞ்சநேயர் இந்த மாதிரி சிற்பங்கள் கொடிமரத்தை செதுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கருடாழ்வார் சிலை தனியாகவும் வச்சுருக்குறாங்க. பெருமாள் கோயில் மேலே இருக்க கோபுரத்தில் உள்ள பெருமாள் அது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தார், அவ்வளோ கலர்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அந்த கோயிலை சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா பச்சை பசுமைன்னு அந்த வியூ பாயிண்ட் பார்க்கறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் அந்த வனப்பகுதியாக இருக்கிறதுனால மலைகளும் முழுசாக அவங்களை காமிக்க முடியல. ஸ்டார்டிங்கில் காமிச்சதோடு சரி, அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வியூ பாயிண்ட் காமிக்க முடியல. கோயிலை சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு கோயிலுக்குள்ளார மூலஸ்தானத்தை காமிக்க முடியல. ஆனால் நம்ம பெருமாள் தெய்வத்தோட தசாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 10 அவதாரோட சிலையும் வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருந்துச்சு, சிலைகள்லாம் பார்க்க தத்துரூபமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு விசேஷமாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருந்தோம். நண்பர்கள்லாம் ஜாலியாக ஹாய் காமிக்கிறாங்க. முத்து சோளம் வறுக்கிறது, பஞ்சு மிட்டாயி, ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி பல வகையான உணவுப் பொருட்களும் இங்கே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறது தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.